ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிபகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். 5ஆம் ஸ்கந்தம். ஜடபரதர் உபாக்கியானம். மகா பாகவதரான பரதர் பூமியை தான் பரிபாலிக்க வேண்டும் என்பது பகவத் சங்கல்பம் என்று எப்பொழுது உணர்ந்தாரோ அப்பொழுது அக்கடமையை நிறைவேற்றுவதில் முழு மனத்தையும் வைத்து விஸ்வரூபரின் பெண்ணான பஞ்சஜனியை மணந்து கொண்டார். அகங்கார தத்துவம் 5 தன்மாத்திரைகளை தோற்றுவித்தாற்போல் பரதர் பஞ்சஜனியிடம் தனக்கு முற்றிலும் நிகரான 5 புத்திரர்களை உண்டாக்கினார். விரிவாய் கற்றுணர்ந்த அவர் தன் தகப்பனையும் பாட்டனையும் போல் தன்னுடைய தர்மத்தில் தவறாதவராய் பிரஜைகளை அவரவர் தர்மங்களில் நிலை பெறச் செய்து தந்தையைப் போல் மிகுந்த அன்புடன் பரிபாலித்து வந்தார். இங்கனம் பரிசுத்தமான கர்மாவால் பரிசுத்தமான உள்ளம் படைத்த பரதருக்கு ஹிருதயாகாசத்தின் உருக்கொண்டு விளங்கும் பரபிரம்மமும் பகவானும் மகா புருஷ லட்சணங்கள் விளங்க ஸ்ரீவத்சம், கௌஸ்துபம், வனமாலை, சக்கரம், சங்கம், கதை முதலியவற்றுடன் நாரதர் முதலிய பக்தர்களின் ஹிருதயத்தில் எழுதப்பட்ட சித்திரம் போல் அசைவற்று நிற்கும் அந்தர்யாமியுமான வாசுதேவனிடத்தில் நாள்தோறும் மேன்மேலும் ஓங்கி வளரும் பக்தி உண்டாயிற்று. இவ்வாறாக கர்மத்தினின்று விடுதலையடையும் நிலையை எய்திய அவர் பாட்டன் தகப்பன் வழி பெற்று தான் ஆண்டு அனுபவித்த அரசையும் செல்வத்தையும் தாயபாகப்படி தன் மக்களுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்த அரண்மனையினின்று புலகாசிரமம் சென்றார். அங்கு புலகாசிரம உபவனத்தில் பரதர் ஏகாந்தமாக இருந்து கொண்டு விதவிதமான புஷ்பங்கள், துளிர்கள், துளசி, தீர்த்தம், கிழங்கு, வேர், பழம் முதலிய உபகாரங்களால் பகவானை ஆராதிக்கின்றவராய், பற்றற்றவராய், விஷயங்களில் ஆசை நீங்கியவராய், பரமசாந்தராய் பரமானந்தத்தை அடைந்தார். இவ்விதம் இடையராது நிகழ்ந்த பரம புருஷ ஆராதனையால் பகவானிடத்தில் பிரேமை பெருக்கெடுத்து உள்ளம் கரைய, உடலும் மயிர்கூச்சால் புலகிப்ப, ஆனந்த கண்ணீர் பார்வையை மறைக்க, மனது ஆத்மா ராமனான பகவானுடைய சிவந்த சரணார விந்தத்தில் தியானத்தில் ஆழ்ந்து நிற்க, பக்தி யோகத்தால் பரமானந்த வெள்ளம் பாய்ந்து செல்லும் ஹிருதயமாகிற ஆழ்ந்த மடுவில் புத்தியும் மூழ்கிப்போக தன்னையும் மறந்து தான் செய்யும் பகவத் ஆராதனையையும் மறந்தார். இங்கனம் விரதம் பூண்ட பரதர் மான் தோல் ஆடையுடனும் வேலைக்கு வேலை நீராடுவதால் செம்பட்டை பாய்ந்த பின்னலிட்ட ஜடையுடனும் பிரகாசிப்பவராய் பொன்போல் ஒளிரும் பரம புருஷனை சூரிய மண்டலத்தில் சூரிய ரிக் மந்திரத்தால் வழிபடுகின்றவராய் பின்வருமாறு போற்றினார். கர்ம விசுத்யா என்பது கர்ம சுத்தியாவது எல்லா கர்மங்களையும் ஏக ரூபமாகச் செய்தல். சாப்பாடெல்லாம் ஒரே வயிற்றுக்கு போகிறது என்று உணர்வது போல எல்லா தேவதைகளுக்கும் செய்யும் பூஜையும் பிரம்மார்ப்பணம் என்ற புத்தி. புலகாசிரமம் என்பது கண்டகி நதி தீரத்தில் சால கிராம உற்பத்தி ஸ்தானம் ஆகும். எந்த பரஞ்சோதி சங்கல்ப மாத்திரத்தால் இப்பிரபஞ்சத்தை சிருஷ்டித்ததோ, எது சிருஷ்டியில் அந்தர்யாமி வடிவில் பிரவேசித்து விஷயத்தில் அலைகின்ற ஜீவனை தனது சித் சக்தியினால் ரட்சிக்கின்றதோ, அப்படிப்பட்ட சுத்த சத்துவமும் ஆனதும் புத்தி சக்தியை தூண்டுவதுமான சவித்ரு தேவனுடைய தேஜஸை சரணடைகின்றோம். ஒரு சமயம் மகா நதியில் நீராடிவிட்டு நித்திய நைமித்திக அவசிய காரியங்களை முடித்து பிரணவ ஜபம் செய்து கொண்டு 3 முகூர்த்தம் வரை நதிக்கரையில் அமர்ந்திருந்தார். அரசே, அப்பொழுது அங்கு ஒரு பெண்மான் நீர் அருந்துவதற்கு நதிக்கரைக்கு தனியே வந்தது. அது நீர் அருந்தும் பொழுது அருகில் சிங்கத்தின் கர்ஜனை முழக்கம் உலக அனைத்தையும் நடுங்க வைப்பது போல் உண்டாயிற்று. அதை கேட்டு பயந்த ஸ்வபாவமும் மிரண்ட பார்வையும் உடைய அப்பெண்மான் சிங்க பயத்தால் பயம் உள்ளத்தில் ஊடுருவ வெகுவாய் கலங்கி அரண்ட பார்வையுடன் தாக சாந்தி செய்து கொள்ளாமலேயே பயத்தினால் விரைவில் குதித்தது. கருத்தரித்திருந்த அம்மான் அங்கனம் தாண்டுகையில் பயத்தின் மிகுதியால் கருவிலிருந்த சிசு நழுவி யோனியின் வாயிலாக வெளிப்போந்து நீரோட்டத்தில் விழுந்தது. உயர்ந்த ஜாதி கிருஷ்ண மிருக பத்னியான அம்மான் கரு நழுவியதால் பயமும் துன்பமும் இன்னும் அதிகமாய் பீடிக்க தன் கூட்டத்தினின்று பிரிந்து ஏதோ ஒரு குகைக்குள் வீழ்ந்து இறந்தது.
உற்றார் உறவினரின்றி நீரோட்டத்தில் கவர்ந்து செல்லப்படுகின்ற அனாதையான மான்குட்டியை கண்ணுற்ற அந்த ராஜரிஷி பரதர் பந்துவை போல் மிகுந்த கருணையுடன் அதை எடுத்து தாயில்லாத குழந்தையெனும் எண்ணத்துடன் ஆசிரமத்திற்கு கொண்டு போனார். அவருக்கு அம்மான்குட்டியிடம் ஏற்பட்ட அதிகமான அபிமானத்தால் நாள்தோறும் போஷித்தல், காப்பாற்றுதல், சீராட்டுதல், கொஞ்சி விளையாடுதல், அவற்றை பற்றி நினைத்தல் முதலியவற்றால் தன்னுடைய யம நியமங்களும் ஈஸ்வர ஆராதனைகளும் ஒவ்வொன்றாக சில நாட்களில் விலகிப்போய் முடிவில் எல்லாம் போய்விட்டன. இங்கனம் ஏற்பட்ட பற்றுதலால் உட்காரும் பொழுதும், படுக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், நிற்கும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும் மான்குட்டியை விட்டு பிரிய மாட்டாதவராக சிநேகத்தினால் கட்டுண்ட மனத்தினர் ஆனார். ஆராதனை கிரியைகளை கவனித்து கொண்டிருக்கும் போதும் இடையிடையே எழுந்து இந்த மான்குட்டியை பார்ப்பார். அப்படி பார்க்கும்போதெல்லாம் இந்த பூபதி கவலை நீங்கிய மனத்துடன், குழந்தாய், உனக்கு எங்கும் மங்களம் உண்டாக வேண்டும் என்று அதை ஆசிர்வதிப்பார். மற்றும் ஒரு பொழுது காணாவிட்டால் மிகவும் கலங்கினவராய், சொத்தை பறிகொடுத்த லோபியைப் போல் மனதில் ஆசை பொங்க, மான்குட்டியின் பிரிவாற்றாமையால் தவிப்பவராய் அதையே நினைந்து வருந்தி மதிமயங்கி பின்வருமாறு பிரலாபிப்பார். ஐயோ, தெய்வத்தால் ரட்சிக்கப்பட்டு ஆசிரமத்தின் உபவனத்தில் அது புல்மேய்வதை நான் மீண்டும் காண்பேனோ? இவ்விதம் முரண்பாடான மனோரதத்தால் உள்ளம் கலங்கிய யோகியும் தவசியுமான அவர் மான்குட்டி வடிவில் வந்து சேர்ந்த பிராரப்த கர்மத்தால் யோகானுஷ்டானத்திலிருந்தும் பகவத் ஆராதனை கைங்கரியங்களிலிருந்தும் நழுவியவர் ஆனார். அங்கனம் இல்லாவிடில் ஏற்கனவே எளிதில் விட முடியாத தன் மக்களையே மோட்ச வழிக்கு பிரதிகூலம் என்று விலக்கிவிட்டு வந்த இவருக்கு மனித பிறவியல்லாத மான்குட்டியினிடத்தில் அவ்வளவு பற்று எப்படி ஏற்படும்? இவ்விதம் யோக முயற்சி தடைபட்டு போய் மான்குட்டியை போஷித்தல், காப்பாற்றுதல், சீராட்டுதல், கொஞ்சி விளையாடுதல் முதலியவற்றிலுள்ள பற்றுதலினால் ஆத்ம சிந்தனையை இழந்துவிட்ட ராஜரிஷி பரதரை நாடி கடக்க முடியாத மரண காலம் வெகு வேகத்துடன் எலி வலையில் பாம்பு நுழைவது போல் வந்துவிட்டது. அப்போது கூட அருகிலிருந்து கொண்டு புத்திரனை போல் துக்கப்படும் மானையே பார்த்து கொண்டு அதனிடமே ஆழ்ந்த பற்றுடைய மனத்தினராய் இந்த உலகை விட்டு, அத்துடன் மானையும் விட்டு, உடலையும் விட்டு பிறரை போல் அந்திம கால ஸ்மிருதிக்கிணங்க மான் பிறவியை அடைந்தார். எனினும் இறந்து போன ஜென்மத்தை பற்றி ஞாபகத்தை மான் பிறவியிலும் பிறரை போல் இழந்துவிடவில்லை. அப்பிறவியிலும் சங்கத்தில் மிகுந்த பயங்கொண்டு தன் ஒருவனையே தனக்கு துணையாக கொண்டு காய்ந்து போன இலையையும் புல்லையும் கொடியையும் தின்று ஜீவித்து மான் பிறவிக்கு காரணமான பிராரப்த கர்மத்தின் முடிவையும் மரணத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருந்து அவர் அந்திம காலம் கிட்டிய பொழுது அதை உணர்ந்து பரிசுத்தமான நீரில் முழுக்காட்டி மான் உடலை நீத்தார். குறிப்பு: கடைசியில் எந்தெந்த நினைவை நினைத்து கொண்டு உடலை விட்டாலும் எப்பொழுதும் அந்நினைவையே நினைத்ததால் அதையே அடைகிறான். இது கீதாச்சாரியனின் வாக்கு. ஆனால் குண்டலினி சக்தியை யோக முயற்சியினால் ஒருமுறை தட்டி எழுப்பிவிட்டால் பின் அது உறங்காது வேலை செய்து கொண்டே இருக்கும். இவனை அது இயக்குவிக்கும். ஒரு ஜென்மத்தில் விடுதலை ஏற்படாவிட்டால் அடுத்த ஜென்மத்தில் அதன் வேலையை தொடர்ந்து செய்யும். பிறகு ஆங்கீரச கோத்திரத்தில் உதித்தவர்களில் சிறந்தவரும் புலன்களையும் பொறிகளையும் அடக்கி தவம் செய்பவரும் ஓதுதல், ஓதுவித்தல், தானம், சந்தோஷம், பொறுமை, வணக்கம், வித்யை, அழுக்காராமை, ஆத்ம ஞானம், ஆத்மானந்தானுபவம் முதலிய நற்குண நற்செயல்கள் நிறைந்தவரும் ஆகிய ஒரு பிராமணோத்தமருக்கு முதல் மனைவியிடத்தில் அவருக்கு சமமான கல்வியும் கேள்வியும் குணமும் ஒழுக்கமும் ரூபமும் பரந்த மனமும் படைத்த 9 புத்திரர்களும் இளையாளிடத்தில் ஆணும் பெண்ணுமாக இரட்டை குழந்தைகளும் தோன்றினர் என்றும் அவ்விரட்டையரில் ஆணாக பிறந்தவரே பரம பாகவதரும் ராஜரிஷி சிரேஷ்டரும் மான் உடலை நீத்து கடைசி பிறவியில் பிராமண குலத்தில் தோன்றியவருமான பரதர் என்று கூறுகின்றனர். அப்பிறவியிலும் உறவினர்களுடைய பற்றுதலில் மிகவும் பயந்தவராய், கேட்டாலும் நினைத்தாலும் பெருமையை பேசினாலும் கருமத் தலைகளை நீக்கும் பகவானுடைய சரண கமலங்கள் இரண்டையுமே மனத்தில் பதிய வைத்து கொண்டவராய், பகவானுடைய அனுக்கிரகத்தால் தனது முற்பிறவி தொடர்பின் ஞாபகம் உடையவராய், தனக்கு மீண்டும் பற்றினால் ஏற்படக்கூடிய விபத்துக்கு அஞ்சியவராய்,
தன்னை பித்தன் ஜடன் குருடன் செவிடன் போல் உலகுக்கு காட்டிக்கொண்டார். புத்திர வாத்சல்யத்தினால் கட்டுண்ட பிராமணர் தனது குமாரனுக்கு சமாவர்த்தனம் வரை சாஸ்திரப்படி செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்களை செய்விக்க வேண்டுமென்று விரும்பியவராய், உபநயனத்துக்கு பின் சௌச்சம் ஆச்சமனம் முதலிய கர்ம நியமங்களை பரதர் ஏற்காவிடினும் பிதா புத்திரனை நல்வழிப்படுத்துவது கடமை என்று கட்டாயப்படுத்தி கற்பித்தார். குறிப்பு: நன்றாய் நீந்த தெரிந்தவனும் சமுத்திரத்தில் மூழ்கிவிடுவது போல் யோகியும் கூட சம்சார சாகரத்தில் மூழ்கிவிடக்கூடும். அதற்கு பயந்து பரத யோகி எட்டி நின்றார். சமாவர்த்தனம் வரை சம்ஸ்காரங்களை செய்து வைக்க வேண்டியது பிதாவின் கடமை. அதற்கு மேல் விவாகமோ வைராக்கியமோ புத்திரனுடைய இஷ்டம். பாலரொடு பேயர் பித்தர் பான்மை என நிற்பதுவே சீலமிகு ஞானியர் தஞ்செய்கை பராபரமே. இது தாயுமானவர் வாக்கு. ஆனால் அவரோ பிதாவின் முன்னிலையிலேயே கற்பித்ததற்கு நேர்மாறாக நடந்து கொண்டார். உபநயனத்திற்கு பின் வேதங்களை சொல்லி வைக்க ஆரம்பித்து வசந்த ருது கிரீஷ்ம ருது முடிய 4 மாதங்கள் சொல்லி வைத்தும் வியாகி ருதியுடனும் பிரணவ சிரசுடனும் 3 அடியுள்ள காயத்ரி மந்திரத்தை கூட பிதா ஒழுங்காக கற்பிக்க முடியவில்லை. தன் வயிற்றில் பிறந்த புத்திரன் என்ற அபிமானத்தால் அனுராகமும் கடுமையான ஆக்ரகமும் உடையவராய் இவ்விதம் புத்திரனுக்கு சிக்ஷித்தும் தன்னுடைய மனோரதம் நிறைவேறாதவராக கிருஹத்தில் தன்னை மறந்து உழன்று கொண்டிருக்கையில் மறதியில்லாத காலனால் கொண்டு போகப்பட்டார். பிதா மரித்ததும் கர்ம காண்டத்தில் மட்டுமே பயிற்சி உடையவர்களும் ஆத்ம ஞானத்தை உணராதவர்களும் இவருடைய மகிமையை அறிய மாட்டாதவர்களுமான சகோதரர்கள் அவரை முட்டாளென கொண்டு அவரை படிப்பிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்திலிருந்து விலகிக் கொண்டனர். அழுக்கால் பிரகாசிக்காத மாணிக்கத்தை போல் வெளிப்படையாய் தெரியாத பிரம்ம தேஜஸ் உடையவராயும் இடுப்பில் மலினமான ஆடை உடையவராயும் அழுக்கால் மிகவும் கருத்த பூநூலால் த்விஜன் என்றும் பிராமண அதமன் என்றும் அவருடைய பெருமையை அறியாத ஜனங்களால் சமிக்ஞையால் அவமதிக்கப்பட்டவராயும் சஞ்சரித்தார். எப்பொழுதாவது பிறரிடமிருந்து அவர் ஆகாரத்தை வேலைக்கு கூலியாக ஏற்றுக்கொண்டால் அப்பொழுது அதை கண்ட தன் சகோதரர்களாலும் வயல் வேலைகளில் ஏவப்பட்டு அதை செய்வார். ஆனால் சமதரையோ மேடு பள்ளமோ குறைவோ அதிகமோ தெரியாது. நொய்யோ பின்னாக்கோ தவிடோ சொத்தை உளுந்தோ சமையல் பாத்திரத்தில் அடி பிடித்ததோ எதுவானாலும் அமுதம் போல் ஏற்றுக்கொள்வார். குறிப்பு: ஆசை இல்லாதவனாய் என்னுடையது என்று பற்று இல்லாதவனாய் இருந்து கொண்டு மனக்கொதிப்பு முற்றும் நீங்கியவனாய் போர் புரிவாய். இது கீதாச்சாரியனின் வாக்கு. பிள்ளைகளை சீர்திருத்துவதிலும் ஆக்ரகம் கூடாது. பரதனுடைய தாயார் பர்த்தாவுடன் சக கமனம் செய்யப்பட்டாள். அத்தா அரியே என்றுன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை. இது திருமங்கையாழ்வார் வாக்கு. பின்பு ஒரு சமயம் திருடர் கூட்டத் தலைவனொருவன் தனக்கு பிள்ளை பிறப்பதற்காக பத்ரகாளிக்கு நரபலி கொடுக்க ஏற்பாடு செய்தான். பலிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மனிதன் அதிர்ஷ்டவசமாய் தப்பித்து ஓடிவிட்டதால் அவனை தேடிக்கொண்டு இருள் சூழ்ந்த இரவில் நடுநிசியில் இங்கும் அங்கும் சென்ற வேலைக்காரர்கள் பலி புருஷனை காணாமல் ஏதோ விதிவசத்தால் வீராசனத்தில் அமர்ந்து மான் காட்டுப்பன்றி முதலியவற்றினின்று வயல்களை காத்து வரும் ஆங்கீரச குல பிராமண குமாரனாகிய பரதரை கண்ணுற்றனர். பிறகு அவர்கள் இவரை சிறந்த லட்சணமுடையவராக கண்டு எஜமானருடைய கர்மம் சபலம் என்று எண்ணம் கொண்டு மகிழ்ச்சியால் மலர்ந்த நேத்திரம் உடையவர்களாய் கயிற்றால் கட்டி சண்டிகையின் ஆலயத்திற்கு கூட்டிச் சென்றார்கள். பின் அத்திருடர்கள் தமது முறைப்படி அவருக்கு நீராட்டுவித்து கோடியுடுத்தி ஆபரணம் சந்தனம் மாலை திலகம் முதலியவற்றால் அலங்கரித்து நரபலியாக பத்ரகாளியின் முன் உட்கார வைத்தனர். அதன்மேல் திருடர் தலைவனின் புரோகிதன் பலி புருஷனுடைய இரத்தத்தை பானமாக பத்ரகாளி தேவிக்கு அளித்து பூஜிப்பதற்காக அதற்குரிய மந்திரத்தால் மந்திரிக்கப்பட்டதும் கொடியதும் கூறியதுமான கத்தியை கையில் எடுத்தான். சாஸ்திரம் அனுமதிக்காத இம்சை ஆகின்ற இதை கண்டு பத்ரகாளியானவள் வைரம் இல்லாதவரும் எல்லா பிராணிகளிடத்தும் நட்பு கொண்டவருமான அம்மகானுடைய சகிக்க ஒண்ணாத பிரம்ம தேஜஸால் தகிக்கப்பட்டு விக்கிரகத்தினின்று வெளிப்பட்டாள்.
பொறுக்க முடியாத கோபாவேசத்தின் வேகத்தினால் நெரித்த புருவங்களும் வளைந்த தெற்றி பற்களும் சிவந்த கண்களின் சலனத்தால் மிகவும் பயங்கரமுமான முகமும் உடையவளாய் இவ்வுலகையே அழித்துவிட எண்ணியவள் போல் மிகுந்த கோபத்துடன் கர்ஜிக்கின்றவளாய் அங்கிருந்து வெளிப்போந்து பாவிகளும் கொடியவர்களுமான அவர்களை அவர்களுடைய கத்தியினாலேயே தலையை வெட்டி அவர்கள் கழுத்தினின்று பெருகுகின்ற சூடான இரத்தத்தை தனது பரிவாரங்களுடன் பருகி வெறி பிடித்தவளைப் போல் பாரிஷதர்களுடன் கூடி பாடியும் ஆடியும் வெட்டுண்டவர்களின் தலைகளை பந்தாக கொண்டு விளையாடினாள். இப்படித்தான் மகான்களுக்கு செய்யப்படும் அபச்சாரமும் கெடுதலும் முழுதும் தன்னிடமே பலித்துவிடும். இதற்கு பின் ஒரு சமயம் சிந்து சௌவீர தேசாதிபதியான ரகுகணன் இக்ஷுமதி நதிக்கரையில் பல்லக்கில் போய்க் கொண்டிருக்கையில் பல்லக்கு தூக்குவோரின் தலைவன் பல்லக்கு தூக்க ஆள் தேட வேண்டிவர அப்பொழுது தெய்வ வசத்தால் இந்த பிராமண சிரேஷ்டர் அகப்பட்டார். இந்த ஆள் பருத்த சரீரமுடையவனாயும் யுவனாயும் திடமான அங்கங்களை உடையவனாயும் மாடு போலும் கழுதை போலும் சுமை தாங்க கூடியவனாயும் இருக்கிறான் என்று ஏற்கனவே வெட்டியாளாக சேர்க்கப்பட்டிருந்தவர்களுடன் பலாத்காரமாய் சேர்க்கப்பட்ட இம்மகானுபாவர் அத்தொழிலுக்கு சிறிதும் தகாதவராயினும் பல்லக்கை சுமந்தார். பரதர் பரணியில் காவலிருந்த போதும் பிரம்மானுபவத்தில் இருந்தார். ஞானிக்கு எந்த காரியத்தில் இருந்தாலும் பிரம்மானுபவ குறைவு ஏற்படாது. எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தே. குறிப்பு: டம்பமும் அகங்காரமும் மிக்கோரும் காமமும் பற்றும் தடித்தவருமாகிய மதி ஈனர்களாய் உடலிலுள்ள இந்திரியங்களையும் உடலுள் உறையும் எண்ணெயும் வருத்தி சாஸ்திரத்தில் கூறப்படாத கொடுமையான தவத்தை எவர்கள் செய்கிறார்களோ அவர்களை அசுர வழியில் துணிந்தவர்களாய் அறி. இது கீதாச்சாரியன் வாக்கு. சத்தி பேய்தான் தலையொடு தலைகள் முட்டிச் சட்டச் சடஜட சட்டென்றுடை படுதாளம் கொட்டி அங்கே எத்திக்கினிலும் நின்விழியினல் போய் எட்டி தானே எரியும் கோலம் கண்டே சாகுங்காலம் அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடைச் செய்தாய் என்னை. இது பாரதியார் வாக்கு. அப்பொழுது மீண்டும் மீண்டும் தனது பல்லக்கு வக்ரமாய் போவதைக் கண்டு கோபம் கொண்ட ரகுகணன், அடே, இது என்ன? நீ உயிருள்ள பிணமாயிருக்கின்றாய். என்னை பொருட்படுத்தாத அரசனாகிய என் கட்டளையை மீறி நடக்கிறாய். மதி ஈனனான உனக்கு எவ்விதம் செய்தால் புத்தி வருமோ அவ்விதம், அதாவது யமன் ஜனங்களை தண்டிப்பது போல் உனக்கு சிகிச்சை செய்யப் போகின்றேன். ஜடபரதர் கூறியது: எவன் ஆள்பவன், எவன் அடிமை? பேத புத்தியுள்ளவனுடைய விவகாரத்தை தவிர இவ்வேற்றுமைக்கு வேறு காரணத்தை நான் காணவில்லை. எனினும் அரசே, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வீரனே, எனது இயற்கையில் நிலைத்து பித்தனை போலும் ஜடனை போலும் உள்ள என்னை கண்டிப்பதால் உமக்கு என்ன பயன்? உணர்ச்சியற்றவனும் மதியற்றவனுமான என்னை சிக்ஷிப்பது பிசைந்ததையே திரும்பி பிசைவது போல் ஆகும். ஸ்ரீ சுகர் கூறியது: வைராகிய சீலரும் உடலை பற்றிய உணர்ச்சி இல்லாதவரும் ஆகிய முனி சிரேஷ்டர் இங்கனம் அனுவாதமாகவும் பரிபாஷையாகவும் பதில் கூறிவிட்டு பிராரப்தத்தை அனுபவித்து முடிப்பவராய் அரசன் பல்லக்கையும் முன்போல் சுமந்து கொண்டே போனார். எவர் சிறியவர், எவர் பெரியர், எவர் உறவர், எவர் பகைஞர், யாது முனையன்றி உண்டோ. இது தாயுமானவர் வாக்கு. பெற்றோரிடமும் வாய்த்திரவாத ஜடபரதர் ரகுகணனிடம் வாய் திறந்து பேசியது அவனுடைய அதிருஷ்டம். பரீட்சித்தரசே, அந்த சிந்து சௌவீரபதி தத்துவ விசாரத்தில் ஸ்ரத்தை மிகுந்த அதிகாரியாதலால் பல யோக கிரந்தங்களின் சாரமாயும் ஹிருதய கிரந்தியை சேதிப்பதாயும் உள்ள விப்ர வாக்கியத்தை கேட்டு விரைவில் கீழிறங்கி வந்து தலையால் அவருடைய பாத மூலத்தை தொட்டு வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தான் அரசன் என்ற கர்வம் நீங்கியவனாய் பின்வருமாறு கூறினான். பிராமணர்க்குரிய பூநூலை தரித்திருப்பதால் தங்களை அவதூத வேஷத்தில் மறைந்து சஞ்சரிப்பவராய் ஊகிக்கின்றேன். தாங்கள் யார்? தத்தாத்ரேயர் முதலிய அவதூத சிரேஷ்டர்களுள் எப்படி நான் தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்? தாங்கள் யாருடைய புத்திரர்? எந்த பிரதேசத்தில் பிறந்தவர்? எக்காரணம் பற்றி இங்கு வந்தீர்கள்? எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வந்த பகவான் கபிலரேயோ அல்லது வேறு மகாபுருஷரா?
பிராமண குலத்தை அவமதிப்பதில் நான் எவ்வளவு அதிகமாய் அஞ்சுகிறேனோ அவ்வளவு இந்திரனுடைய வஜ்ராயுதத்திற்கும் முக்கண்ணன் சூலாயுதத்திற்கும் யமனுடைய தண்டத்திற்கும் அக்னி சூரியன் சோமன் வாயு குபேரன் இவர்களுடைய அஸ்திரத்திற்கும் அஞ்சவில்லை. யோகேஸ்வரரும் ஆத்ம தத்துவமும் உணர்ந்த முனிவர்களின் பரமகுருவும் ஞான கலையால் அவதரித்த சாக்ஷாத் ஹரியுமான கபில தேவரை நாடி இங்கு நமக்கு புகலிடம் எது என்று கேட்டு தெளிவதற்காக புறப்பட்டவன் நான். தாங்கள் அவர்தானோ? உலகை கட்டாட்சிப்பதற்காக அடையாளங் காண முடியாமல் சஞ்சரிக்கின்றீர்களா? கிரகஸ்தாசிரமத்தில் ஆழ்ந்த பற்றுதலால் அறிவாகிய கண்ணை இழந்துவிட்டவன் யோகேஸ்வரர்களின் போக்கை எப்படி காண முடியும்? உலையில் ஏற்றின தவளையின் சூட்டினால் பால் அல்லது நீர் சூடாகிறது. அச்சூட்டினால் அரிசியின் உட்பகுதியும் பக்குவமாகிறது. உலகில் ஏறிய உடலின் தாபம் இந்திரியத்திலும் பிராணனிலும் மனதிலும் உள் உறைபவனிடத்தும் தொடர்ந்து ஏற்படுகிறது. நொந்தவர்களின் பந்துவே, அரசன் என்ற அபிமானத்தால் மதிகெட்டு சாது சிரேஷ்டர்களை அவமதித்த என்னை தாங்கள் கிருபையுடன் கடாட்சித்து சாதுக்களை அவமதித்த பாவத்தை நான் எதனால் கடப்பேனோ அங்கனம் அருள வேண்டும். ஜடபரதர் கூறியது, நீ அறியாதவன், அறிந்தவர்களின் பேச்சுக்களை பேசுகிறாய். அதனால் நன்கு உணர்ந்தவர்களில் சிறந்தவனாகிவிட மாட்டாய். அரசன் என்றும் அபிமானம் என்றும் பலவாறாக நீ பேசும் இந்த மாதிரி விவகாரத்தை தெளிந்த ஞானிகள் தத்துவ விசாரத்துடன் ஒன்றுபடுத்தி பேச மாட்டார்கள். இந்த உலக விவகாரம் எல்லாம் பொய். அரசே, அவ்வாறே கிரகஸ்தாசிரமத்தில் செய்யப்படும் யாகம் முதலிய கர்மங்களை விளக்கி விவரித்து புகழ்ந்து பேசும் வேத வாதங்கள் மிகுந்த இடத்தில் வெகுவாக தத்துவ விசாரம் செம்மையாய் சுத்தமாய் விளங்காது. கனவுக்கு நிகரான கிரகஸ்தாசிரம சுகம் தள்ளத்தக்கது என எவனுக்கு தானாகவே தோற்றம் ஏற்படவில்லையோ அவனுக்கும் தலைசிறந்த வேதாந்த வாக்கியங்களும் உள்ளபடி தத்துவ ஞானத்தை உண்டாக்க பயன்பட மாட்டா. குறிப்பு: கழுகு ஆகாயத்தில் வெகு உயரத்தில் பறக்கின்றது. ஆயினும் அது எந்த குழியில் எந்த பிணம் கிடக்கிறதென்று கீழ்நோக்கிய வண்ணமாகவே இருக்கும். அதுபோல சாஸ்திரங்களை கற்றவராயிருப்பினும் பலர் கீழ் நோக்கு உடையவராய் பெண்ணாசை பொன்னாசைகளாகிற உலக பற்றுகளால் பந்தப்பட்ட மனம் உடையவராக இருக்கின்றனர். ஆதலால் அவர்கள் உண்மை ஞானத்தை பெறுவதில்லை. இது பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாக்கு. ஆகவே பொய்யேயாயினும் வீரியம் மிக்கதும் அலட்சியம் செய்ததால் மிகவும் வலுத்துவிட்டதும் ஆத்மாவை திருடிவிட்டதுமாகிய உடன் பிறந்த மனம் என்ற இச்சத்ருவை குருவாகிய ஸ்ரீ ஹரியின் பாத சேவை என்னும் பிரம்மாஸ்திரத்தை கொண்டு தவறாது நாசம் செய்வாய். ரகுகணன் கூறியது. உலகை உய்விக்க வேண்டிய காரணம் பற்றி உடலெடுத்த பரம புருஷராகிய உமக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். ஆத்ம நிஷ்டையில் நின்று சரீரத்தை இகழ்ந்துவிட்டவரும் ஜடனான பிராமண வேஷத்தில் தமது இடைவிடாத ஆத்மானுபவத்தை மறைத்து கொண்டு அவதூதராய் தோன்றுபவருமாகிய உமக்கு நமஸ்காரம். பிரம்மஸ்வரூபியே, ஜ்வர நோயால் பீடிக்கப்பட்டவனுக்கு நல்ல மருந்து போலும், வெயிலால் பொசுக்கப்பட்டவனுக்கு பனியினின்று பெருகும் கங்கை நீர் போலும், இழிவான உடற்பற்றாகிய விஷப்பாம்பால் கடியுண்டு விவேக திருஷ்டியை இழந்த எனக்கு உமது வார்த்தை அமுதம் போன்ற ஔஷதம் ஆகின்றது. எனக்குள்ள சந்தேகத்தை பற்றி தங்களை பின்னர் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்போது அத்தியாத்ம யோகத்துடன் தாங்கள் செய்த உபதேசத்தை சித்தத்தில் ஆவல் கொண்ட எனக்கு மீண்டும் நன்கு விளங்கும்படி கூறி அருளுதல் வேண்டும். ஜடபரதர் கூறியது. மிகுந்த கஷ்டத்தினால் மெலிந்தவர்களும் இறங்கத்தக்கவர்களும் ஆகிய இவர்களை வெட்டியாட்களாக பிடித்து வைத்து கொண்டுள்ள நீ கருணை சிறிதும் இல்லாதவன். எனினும் நான் ஜனங்களின் இரட்சகன் என்று பேசும் துஷ்டனாகிய நீ பெரியோர்களின் சபையில் பிரகாசிக்க மாட்டாய். பிரம்மம் ஒன்றே சத்தியம். அது விசுத்தமான ஞானமாய் என்றும் உள்ளதாய் உள்ளென்றும் வெளியென்றும் வேறுபாடு இல்லாததாய் சர்வ சாட்சியாய் சாந்தமாய் விளங்குவது. அதுவே பகவத் சப்தத்தின் முடிவான பொருள். அதையே தீர்க்க தரிசிகள் வாசுதேவன் என்று பேசுகின்றனர். ரகுகணனே, மகான்களுடைய பாத தூளியால் அபிஷேகம் பெற்றாலன்றி
இந்த ஞானத்தை தவத்தாலும் இஷ்டிகளாலும் கிரகஸ்த தர்மங்களை செவ்வனே அனுஷ்டித்தலாலும் வேதம் ஓதுதலாலும் ஜலம் அக்னி சூரியன் முதலியவற்றை உபாசித்ததாலும் அடைந்து விட முடியாது. எங்கு உத்தம ஸ்லோகனான பகவானுடைய பெருமையை பற்றிய பேச்சு நிகழ்வதால் உலக பேச்சு ஒழிந்து போயிற்றோ அவ்விடத்தை மகான்களின் சங்கத்தை நாள்தோறும் நாடினால் அது மோட்சத்தை விரும்பியவனுக்கு வாசுதேவனிடத்தில் நன்கு நிலை பெற்ற மதியை அளிக்கின்றது. நானும் முன் பரதன் என்ற அரசனாக இருந்தவன். கண்டதிலும் கேட்டதிலும் உள்ள பற்றை ஒழித்து பகவத் ஆராதனையில் முயன்று வந்த போதிலும் ஒரு மானிடம் ஏற்பட்ட பற்றினால் பிறவி பயனை இழந்து மானாய் பிறந்தேன். வீரனே, ஆனால் கிருஷ்ணனை அர்ச்சித்ததால் ஏற்பட்டிருந்த நினைவு மானுடலை எடுத்த போதும் என்னை விட்டு அகலவில்லை. அதனால் நான் இப்போது ஜன சங்கத்தில் அச்சம் கொண்டவனாய் எதிலும் பற்றின்றி என்னை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சஞ்சரிக்கின்றேன். சாதிகுலம் பிறப்பிறப்பு பந்தமுத்தி அருவுருவுன் தன்மை நாமம் ஏதுமின்றி எப்பொருட்கும் எவ்விடத்தும் பிரிவர நின்று இயக்கம் செய்யும் சோதியை மா தூவெளியை மனதவிழ நிறைவான துரிய வாழ்வை தீதில் பரமாம் பொருளை திருவருளே நினைவாகச் சிந்தை செய்வாம். இது தாயுமானவர் வாக்கு. ஆகவே மனிதன் உலகில் பற்றின்மையாலும் மகான்களிடம் பற்றினாலும் கிடைத்த ஞானமாகிற வாளினால் மதி மயக்கத்தை சேதித்து பகவானுடைய லீலைகளை பேசுவதாலும் கேட்பதாலும் ஸ்வரூப ஞானம் நிலை பெற்றவனாய் சம்சார சாகரத்தின் அக்கரையை அடைகின்றான். ரகுகணன் கூறியது. தங்களுடைய பாத கமல தூளியால் பாபம் தேய்ந்தவர்கள் பகவானிடத்தில் நிர்மலமான பக்தியை அடைவதில் ஆச்சரியம் இல்லை. ஒரு முகூர்த்தம் உங்களுடன் கூடியதாலேயே என்னுடைய குதர்க்கத்திற்கு மூலமாகிய அவிவேகம் அடியோடு அழிந்துவிட்டதல்லவா? மகான்களுக்கு நமஸ்காரம். குழந்தைகளுக்கும் நமஸ்காரம் இருக்கட்டும். இளைஞர்களுக்கும் நமஸ்காரம் இருக்கட்டும். பாலர்கள் வரை எல்லோருக்கும் நமஸ்காரம் இருக்கட்டும். எந்த ரூபத்தில் ஞானிகள் வருவரோ அறியோம். அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் எந்த பிரம்ம ஞானிகள் பூமியில் சஞ்சரிக்கின்றார்களோ அவர்களை அவமதிப்பதால் தீமை ஏற்படாமல் எம்போன்ற அரசர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும். ஸ்ரீ சுகர் கூறியது. உத்தரையின் புத்திரனான பரீட்சித்தே, மகானுபாவரும் அந்த பிரம்மரிஷி குமாரருமான பரதர் தன்னை அவமதித்த சிந்து நாட்டரசனாகிய ரகுகணனுக்கும் மிகுந்த கருணையுடன் ஆத்ம தத்துவத்தை உபதேசித்து ரகுகணனால் பாத பூஜை செய்ய பெற்று பரிபூர்ணமான சமுத்திரம் போல் அடங்கிய அந்த கரணம் உடையவராய் இப்பூமியில் சஞ்சரித்தார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இது திருக்குறள் வாக்கு. அற்றது பற்றெனில் உற்றது வீடு. இது நம்மாழ்வார் வாக்கு. வீரபதியும் சாது சங்கத்தால் ஏற்பட்ட பரமாத்ம ஞானத்தால் தன்னிடம் பொய்யாக கற்பிக்கப்பட்டிருந்த தேகமே ஆத்மா என்ற எண்ணத்தை விட்டார். பகவானை சார்ந்தாரை சார்வோரின் பெருமையும் அத்தகையது. பாகவதர்கள் போற்றி கொண்டாடும் குணங்களும் செயல்களும் உடைய ராஜரிஷி பரதரின் சரித்திரம் மங்களத்தையும் ஆயுளையும் செல்வத்தையும் புகழையும் ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தையும் அளிக்கக்கூடியது. இதை எவன் கேட்கிறானோ சொல்லுகிறானோ அல்லது இதில் ருச்சியை வளர்க்கிறானோ அவன் எல்லா ஆசைகளின் பூர்த்தியையும் எய்தியவனாய் பிறரிடமிருந்து எதையும் விரும்புவதில்லை. பிரியவிரதனுடைய வம்சத்தில் கடைசியாய் தோன்றியவர் விரஜர் என்பவர். மகாவிஷ்ணுவால் தேவர் குலம் புகழ்பெற்றது போல் இவருடைய கீர்த்தியாலும் இக்குலம் அளவு கடந்த பெருமை உடையது ஆயிற்று. இங்கனம் 10வது இதழாகிய பிரியவிரத வம்ச வரலாறு முற்றும். இங்கனம் பரமஹம்சரான வியாச புத்திரர் உபதேசித்ததும் 18,000 ஸ்லோகங்கள் அடங்கியதும் ஹயக்ரீவ பிரம்ம வித்யை எனப்படுவதுமான ஸ்ரீமத் பாகவத மகா புராணத்தில் 5வது ஸ்கந்தத்தில் பிரியவிரத வம்ச வர்ணனை என்னும் 15வது அத்தியாயம் முற்றும்.